ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் ஒரு 5000. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இன்டைரக்ட் கன்சம்ஷன் ஆஃப் மெட்டீரியல், இது ஃபேக்ட்ரியோடது 500 rupees இருக்குது. இன்டைரக்ட் கன்சப்ஷன் ஆஃப் மெட்டீரியல் ஒரு 500 rupees. ஓகேவா? எஃப்னு எங்கெல்லாம் போட்டிருக்கோமோ அதெல்லாம் போடணும். ஓகேவா? 1 2 3. இது வந்து அதர் டைரக்ட் வேஜஸ் வந்து நம்மளுக்கு டைரக்டுக்குள்ளேயே போயிடும். ஸோ அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் வந்து பிளான்ட்டுக்கு இருக்குது பாருங்கள். டெப்ரிசியேஷன் பிளான்ட் ஒரு 1500 இருக்குது. டெப்ரிசியேஷன் வந்து பிளான்ட்டுக்கு 1500. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குதுங்க, அதர் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஒரு 5700 இருக்கு. அதர் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ், அதர் ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 5700. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வேற எதுவும் இல்லை. ஸோ டோட்டல் பண்ணி பார்க்கலாம். 10,000 plus 5,500, 1,500, 5,700. ஸோ டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேனேஜர்ஸ் ரெமுனரேஷன் சேர்த்துல பாருங்க. ஸோ ஃபைனலாக வந்து மேனேஜர் ரெமுனரேஷன் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேனேஜர்ஸ் டைரக்டர்ஸ் கமிஷன் அலாட்டட் 4,000 ஃபார் ஃபேக்ட்ரின்னு இருக்கு இல்லையா, மேனேஜர் சேலரி. ஒரு 4,000. ஸோ டோட்டல் பண்ணும்போது 26,700 வருது. ஸோ டோட்டல் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,700. இப்போ இதை டோட்டல் பண்ணிக்கலாம். 26 + 1,65,000 பண்ணும்போது 191,700 வருது. கரெக்டானு பார்த்துக்கலாம். 191,700. 91,700. இது என்னங்க, ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ ப்ரைம் காஸ்ட் போட்டு இப்போ ஒர்க்ஸ் காஸ்ட் போட்டோம். இதோட என்ன பண்ணுங்க, ப்ளஸ் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட். இப்போ ஆஃபீஸ் ரிலேட்டடானது எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் ரிலேட்டடானது இங்கே ஒன்று இருக்க பாருங்கள், ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ். இந்த பக்கம் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் எவ்வளோங்க, 500 rupees. ஆஃபீஸ் ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் 500. ஸோ அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் ஆஃபீஸ் ஃபர்னிச்சருக்கு ஒரு 100. டெப்ரிசியேஷன் ஆஃபீஸ் ஃபர்னிச்சர் ஒரு 100 rupees. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது, சேலரி ஆஃபீஸ்க்கு ஒரு 2,500 இருக்குது. அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 900 இருக்குது. சேலரி ஒரு 2,500, அதர் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 900 rupees இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் அதர் ஆஃபீஸ்க்கு அப்புறம் மேனேஜிங் டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன். இது வந்து எல்லா பிளேஸ்லையும் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம எழுதும்போதே இப்படி கூட மார்க் பண்ணிடலாம். மூணுக்கும் வரும் அப்படிங்கிறத மார்க் பண்ணிட்டீங்கன்னா அது மிஸ் ஆகாமல் இருக்கும். மேனேஜிங் டைரக்டர்ஸ் ரெமுனரேஷன், மேனேஜர் சேலரி. ஸோ ஆஃபீஸ்க்கு பாருங்கள் 2,000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கலாம். 500, 100, 2,500,
900 2000. So total 6000 வருது. So இப்போ 6000 plus 1,91,700. 1,97,700. 1,97,700. So அப்போ இது என்னங்க உங்களுக்கு cost of production. Cost of production. ஓகேவா? ஸோ இதோட என்ன பண்ணணும்? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸை ஆட் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட்டு? 1,97,700. இது என்னங்க? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். இதோட ஆட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். நீங்கள் எழுதும்போது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஸோ சேல்ஸ் ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஸோ முன்னாடி நம்மளுக்கு எதுவுமே சேல்ஸ் இல்லை, எல்லா ஐட்டமும் அப்படியே நம்மளுக்கு மார்க் ஆகிருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள், சேலரி சேல்ஸ்மேனோடது ஒரு 2000, சேல்ஸ்மேன் சேலரி ஒரு 2000 இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதர் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1000, ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1100, கேரேஜ் அவுட்வர்ட் ஒரு 1000. ஓகேவா? அதை மூணு எழுதிக்கிறேன். அதர் செல்லிங் எக்ஸ்பென்சஸ், அதர் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோங்க? 1000 rupees. அதுக்கப்புறம் ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1100. அதுக்கப்புறம் கேரேஜ் அவுட்வர்ட் 1000 rupees. அதுக்கப்புறம் மேனேஜர்ஸ் சேலரி, மேனேஜர் சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6000 சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டல் பண்ணலாமா? அண்ட் லாஸ்ட் ஒன் அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு 2000. ஓ 2000, 1000, 1100, 1000, 6000, 2000. ஸோ எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300 வருது. ஸோ 1300. ஸோ ப்ளஸ் 1,97,700. ஓ என்ன வருதுங்க? 2,10,800 வருது. கரெக்டாக வருது. இது என்னங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இதோட என்ன பண்ணுங்க? ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் தெரியாது நம்மளுக்கான, என்ன தெரியும்? சேல்ஸ் தெரியுமா? சேல்ஸ், சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சேல்ஸ் வந்து 2,50,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 2,50,000. ஓகேவா? இப்போ சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட். இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் தெரியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? சேல்ஸ் லெஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்னு ஒரு சைட் கொண்டு வந்துக்கலாமா? அவ்வளோதான். இப்போ கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். சேல்ஸ் எவ்வளோங்க? 2,50,000 மைனஸ் 2,10,800. இப்போ என்ன வருதுங்க? 39,200. 39,200. அவ்வளோதான் ப்ராஃபிட் அப்படிங்குது. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு 39,200. ஸோ இவ்வளோதான் சிம்பிள். இந்த ஃபார்மேட்டை நம்மளுக்கு ஞாபகம் வச்சிட்டோம்னா இது எங்கே வரும்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டை வச்சு அழகாக போட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.